லிங்குசாமி கைதாக போகிறார். உத்தம வில்லன் படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு கமலஹாசன் வந்து இன்னொரு படம் பண்ணி தரேன், நஷ்டத்தை சரி கட்டுறதுக்கு ஒரு படம் பண்ணி தரேன்னு அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. ஒன்றும் முடிந்த பாடு இல்லை. ஒரு 35 லட்ச ரூபா ஃபேஸ்மேன் அப்படின்னு ஒரு கம்பெனியில் ஃபினான்ஸ் வாங்கியிருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 48 லட்ச ரூபா வட்டிலாம் போட்டு ஒரு செக் கொடுத்துருக்காரு. அந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. சிட்டி சிவில் கோர்ட்லாம் போயிருக்கு. கோர்ட்டில் சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு கொடுத்த தண்டனையை எதிர்த்து இவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம். உயர்நீதிமன்றத்துக்கு போய் அவங்க அவகாசம் கேட்கலாம், இல்லை அதுக்கு அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை வைக்கலாம். நீங்கள் பணத்தை கட்டலை, செக் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு, நீங்கள் கட்டலைன்னா நீங்கள் வந்து 1 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கணும். நல்ல கிரியேட்டருக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டக் ஆச்சுன்னா அடுத்தவங்களால மூவ் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரிஜினலாக பண்ணுறவ பாம்பேயில் போய் ஷூட் பண்ணி பெரிய பட்ஜெட்டில் பண்ணி அப்படிங்கும் போது அது ஃபினான்ஷியராக வந்து ஒரு ப்ரொடியூசராக அந்த இடங்களில் வந்து லாக் ஆகிட்டார். டேரக்டராக பையாவாக இருக்கட்டும், ரன்னாக இருக்கட்டும், தண்டகோழியாக இருக்கட்டும், பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டு ஆனந்தமாக இருக்கட்டும், அப்படி ஹிட் கொடுத்துட்டு இருந்த ஒரு டேரக்டர் ப்ரொடியூசராகவும் வந்து இங்கே மாற்றாரு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிங்குசாமி அவர்கள் கைதாயிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் தான் பரவலாக பரவிட்டு இருக்கு. அதில் என்ன உண்மை இருக்கு சார்? இல்லை, முதல்ல லிங்குசாமி கைதாக போகிறார் அப்படிங்கிற செய்தி பரவலாக ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது நடந்தது என்ன அப்படின்னா, லிங்குசாமி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்ல டேரக்டர். ஆனந்தம் படத்தில் அறிமுகமாகி தொடர்ந்து ரன்னு சொல்லி பேக் டு பேக் வெற்றி படங்கள் கொடுத்துருந்தார். அவர் லிங்குசாமி பிரதர்ஸ் அப்படின்னு சொந்த திரைப்பட கம்பெனி ஆரம்பிக்கிறார். அதில் இவரும் அவருடைய தம்பி சுபாஷ் சந்திர போஸ் 2 பேர் சேர்ந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிறையா படங்கள் அவங்க பண்ணாங்க. சதுரங்க வேட்டை, கும்கி, மஞ்சப்பைன்னு எல்லாமே பேக் டு பேக் ஹிட் படங்கள் கொடுத்தாங்க. அவங்க வந்து கமலஹாசனை வச்சு உத்தம வில்லன் ஒரு படம் பண்ணாங்க. ஒரு பெரிய பட்ஜெட் படம். அந்த படம் சரியாக போகல, ஒரு பெரிய பொருளாதார இழப்பு. அதனால் அதுக்கு வாங்கின கடன் மேலே வட்டி அப்படின்னு போய் பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு சிக்கல் வந்துச்சு. ப்ரொடக்ஷனே அவங்க நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இடம் பொருள் ஏவல்னு ஒரு படம், விஷ்ணு விஷால் நடித்த படம், சீனு ராமசாமி டைரக்ஷன் பண்ண படம். அந்த படமும் கூட இந்த மாதிரி சிக்கலில் கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக படம் மாட்டிக்கிட்டு நிற்கிது. அது மாதிரி ஒரு பொருளாதார ரீதியாக உத்தம வில்லன் படத்துக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. உத்தம வில்லன் படத்தில் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு கமலஹாசன் வந்து இன்னொரு படம் பண்ணி தரேன், நஷ்டத்தை சரி கட்டுறதுக்கு ஒரு படம் பண்ணி தரேன்னு அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் முடிந்த பாடு இல்லை. சினிமாவில் அதை எப்போ நடக்க போகுதுங்கிறது தெரியாது. இப்படி இருக்கப்போ தான் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 35 லட்ச ரூபா ஃபேஸ்மேன் அப்படின்னு ஒரு கம்பெனியில் ஃபினான்ஸ் வாங்கியிருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 48 லட்ச ரூபா வட்டிலாம் போட்டு ஒரு செக் கொடுத்துருக்காரு. அந்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அந்த செக் பவுன்ஸ் ஆன கேஸ் வந்து நீதிமன்றத்தில், மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில், 19வது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அந்த கேஸ் நடந்திருக்கு. கேஸ் 8 வருஷமாக நடந்து முடிஞ்சு அது செக் பவுன்ஸ் ஆனதுனால அவங்களுக்கு வந்து ஓராண்டு தண்டனை, 1 மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா, இந்த தண்டனையை எதிர்த்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம். இப்போ வந்து சிட்டி சிவில் கோர்ட்லாம் போயிருக்கு. கோர்ட்டில் சிட்டி சிவில் கோர்ட்டுக்கு கொடுத்த தண்டனையை எதிர்த்து இவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம். உயர்நீதிமன்றத்துக்கு போய் அவங்க அவகாசம் கேட்கலாம், இல்லை அதுக்கு அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை வைக்கலாம். அதுக்காக 1 மாதம் டைம் கொடுக்குறாங்க. உடனடியான கைதுங்கிற நடவடிக்கைலாம் இருக்காது. இப்போ அவங்களுக்கு 1 மாதம் டைம் இருக்கு இல்லையா, அந்த 1 மாதத்துக்குள்ளே மேல்முறையீடு பண்ணி அந்த வழக்கை சிட்டி சிவில் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. இதுதான் நடந்த சம்பவம். இது சம்பந்தமாக அவர் திருப்பதி பிரசனுடைய ப்ரொடியூசரில் ஒருத்தராக இருக்கக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் ஒரு நீண்ட விளக்கமாக அவருடைய லெட்டர் பேர்லேயே ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்கார். நீங்கள் சொல்கிற தவறான தகவலை பரப்ப வேண்டாம், நாங்கள் கைதெல்லாம் பண்ணப்படலை, வழக்கு எங்களுக்கு எதிராக வந்திருக்கு, நாங்கள் அதை எடுத்துட்டு மேல்முறையீடு பண்ண போகிறோம். போலி வழக்கு அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாங்களே சார், அதாவது போலி தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இல்லை, அதை வந்து அவங்க நீதிமன்றத்தில் நிரூபிப்பாங்க. அது போலியா இல்லையா அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் நிரூபிப்பாங்க. இவர் தரப்பு சொல்கிறது வந்து அது தவறான வழக்கு, எங்களுக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை, அதை நாங்கள் எதிர்த்து மேல்முறையீடு பண்ண போகிறோம். அந்த வழக்கு இவர்களுக்கு வந்து இப்போ எதிராக வந்திருக்கு. நீங்கள் பணத்தை கட்டலை, செக் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு, நீங்கள் கட்டலைன்னா நீங்கள் வந்து 1 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கணும், ஆனால் 1 மாதத்துக்கு உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், பீரியட் டைம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு பண்ணிக்கலான்றாங்க. அது எதிர்த்துக்கு மேல்முறையீடு போகிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக லிங்குசாமி அவர்கள் மேலே இந்த செக் மோசடி வழக்குகள் வந்துட்டே இருக்கு. ஏன்னா 2023 இதே மாதிரி தான் நடந்துச்சு இல்லையா? இல்லை, அவர் அதான் சொல்கிறேன், உத்தம வில்லனுக்கு வாங்கின கடன் வந்து வட்டி மேலே வட்டி எப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா. ஒரு படம் வந்து நல்ல கிரியேட்டருக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டக் ஆச்சுன்னா அடுத்தவங்களால மூவ் பண்ணவே முடியாது. இப்போ நிறையா பேர் வந்து இந்த ப்ரொடக்ஷனில் இறங்கி மாட்டி எதனால் போலி செக்குகள் கொடுக்கணும்? இல்லை, போலி செக்குலாம் கிடையாது. பேர் போலி செக்கே கிடையாது. இப்போ செக்கு இப்போ எனக்கு நாளைக்கு பணம் வந்துடும் நினச்சி நான் உங்களுக்கு ஒரு செக் கொடுக்குறேன். பட் எனக்கு நாளைக்கு பணம் எங்கள் அக்கௌண்ட்டில் வராது. இப்போ நீங்கள் இவர்கிட்ட நான் இன்னொருத்தட்ட வந்து எனக்கு நாளைக்கு உங்களுக்கு 10 லட்ச ரூபா நான் உங்களுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பார். அப்போ நாளைக்கு போட்டுறேன்னா நாளை கழிச்சுக்கு நான் ஒருத்தருக்கு செக் கொடுத்துருப்பேன், இல்லை அடுத்த வாரத்துக்கு ஒரு செக் கொடுத்துருப்பேன். எனக்கு இந்த பணம் வரலன்னா அந்த செக்கு வந்து போட்ட செக்கு பணம் இல்லாமல் ரிட்டர்ன் ஆயிடும்.
இது போலி செக்னா போலி அவர் செக் அடிக்கிறதுலாம் கிடையாது. இல்ல பேங்க்ல பணம் பவுன்ஸ் ஆயிட்டே இருக்கு. 2022லயுமே இதேதான் அத பணம் வந்து ரொட்டேஷன்ல இருக்காது. தண்டனைன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இல்ல பணம் வந்து ரொட்டேஷன்ல இருக்காது. பேங்க்ல பணம் இருக்காது. இவங்க செக்கை பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கே செக்கை போடாதீங்கம்பாங்க. செக்கு கொடுத்துருவாங்க, நாங்கள் சொன்ன பிறகு போட்டுங்க, போடாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. சில பேர் டிலே ஆகுதுன்னு சொல்லி செக்கை போட்டு பவுன்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்காக பவுன்ஸ் பண்ணுவாங்க. அது செக்குங்கிறத வந்து சில பேர் டேட் போடாமல் செக் கொடுத்துருப்பாங்க. சினிமா ஃபைனான்ஸுங்கிறது டேட் போடாமல் தான் செக் வாங்குவாங்க. சில ஃபைனான்சியர் வந்து ஒயிட் பேப்பரில் கையெழுத்து வாங்குவாங்க. சிலது ப்ராப்பர்ட்டி பிளட்ஜ் பண்ணுவாங்க. சினிமா ஃபைனான்ஸுங்கிறது ஒரு பெரிய கது. முதல்ல நெகட்டிவ் ஃபைனான்ஸை பிளட்ஜ் பண்ணுவாங்க. நெகட்டிவ்ங்கிறது வந்து முதல்ல நம்ம ஃபிலிம் கிடையாது, இப்போ வந்து டிஜிட்டலில் பண்ணுறோம், அப்போ வந்து ஃபிலிமில் பண்ணுவோம். ஃபிலிமை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு லேப் இருக்கும். அந்த லேப் வந்து என்ன பண்ணால் ஒரு படத்தை நீங்கள் சென்சார் பண்ணுறதுக்கு முன்னாடி லேப்ல இருந்து என்ஓசி லெட்ரு, நீங்கள் எந்த கவுன்சில் இருக்குங்களா, ப்ரொடியூசர் கவுன்சிலையோ ஃபிலிம் சேம்பர்லையோ கில்டுலையோ இதில் ஒரு மெம்பராக இருக்கணும். அந்த மெம்பராக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவர் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அப்படின்னு அவங்க வந்து ஒரு என்ஓசி கொடுக்கணும். அப்புறம் அந்த லேப்ல இருந்து ஒரு என்ஓசி கொடுக்கணும், இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் இவர் தான் அப்படின்னு. இந்த 2 என்ஓசி லெட்டரை வச்சா தான் உங்கள் படத்தை சென்சார் ஆக முடியும். சென்சார் ஆனால் தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ அந்த 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 ஒரு இது இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. அப்போ ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் பேப்பரில் கையெழுத்து வாங்குவாங்க, டேட் போடாத செக் வாங்குவாங்க, நெகட்டிவ் பிளட்ஜ் பண்ணிடுவாங்க. நெகட்டிவ் பிளட்ஜ் பண்ணி பணம் வாங்குறது அப்படின்னா அந்த லேபில் வந்து இந்த படத்துக்கு நான் ஃபைனான்ஸ் கொடுத்துருக்கேன், என்னுடைய என்ஓசி இல்லாமல் படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது, பிரிண்ட் போடக்கூடாது, என்ஓசி நீங்கள் சென்சாருக்கு என்ஓசி கொடுக்கக்கூடாதுன்னு இந்த ஃபினான்சியர் வந்து அந்த லேபுக்கு வந்து லெட்டர் கொடுத்துருவாரு. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாங்க் செக்கில் வாங்கிடுவாங்க. இப்போ வந்து நம்ம டிஜிட்டலில் வந்து நம்ம படத்தை எடுக்கிறாங்க, டிஜிட்டலில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வருதுன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோவில் எந்த ஸ்டுடியோவில் நாக் ஸ்டுடியோவில் வந்து ஒருத்தர் படத்தை வந்தோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நடக்குது, டப்பிங் எடிட்டிங் நடக்குது, ஹார்ட் டிஸ்கை நீங்கள் அவர் கொடுக்கக்கூடாது, நான் இந்த படத்துக்கு இவ்வளோ ஃபைனான்ஸ் கொடுத்துருக்கேன்னா அந்த ஸ்டுடியோவுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருவார். அந்த ஸ்டுடியோ லெட்டர் வச்சு வழக்கு போனார். ஆமாம், அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி நடக்கும். இப்போ இந்த படத்துக்கு எப்படின்னா செக்காக கொடுத்துருக்காங்க. இவர் கொடுத்துருக்காரு, செக் கொடுத்துருக்காரு, ஃபினான்ஸ் செக் வாங்கியிருக்காரு, டேட் போடாமல் செக் கொடுத்துருப்பாங்க. இவர் சொல்கிறப்ப டேட்டை ப்ரெசென்ட் பண்ணி வாங்கிடுவாங்க. அவர் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாதனால அந்த செக்கை வந்து போட்டுட்டு இவங்க வந்து எடுத்துட்டாங்க. இவங்க எதிர்த்து மேல்முறையீடு போகிறாங்க. வட்டி எங்களுக்கு ஏதாவது காரணங்கள் சொல்லலாம், வட்டி எங்களுக்கு அதிகமாக போயிடுச்சு, ஏன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கு அப்படின்னு ஏதாவது அவங்களுக்கு காரணம் சொல்லலாம். இந்த கேஸ் கோர்ட்டில் இருக்குது. செக் பவுன்ஸ் ஆனதுனால என்ன ஆச்சுன்னா நீங்கள் தானே செக் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறனால இவங்களுக்கு ஒரு எதிராக தீர்ப்பாயிருக்கு. தீர்ப்பை எதிர்த்து இப்போ மேல்முறையீடு போயிருக்கிறார். இதுதான் இந்த விஷயத்தில் நடந்தது. இது வந்து உடனே எல்லாம் அவரை கைது பண்ணல, உடனே கைது பண்ணவும் முடியாது, கைது பண்ணவும் இல்லை. அதுக்குண்டான விளக்கத்தையும் அவர் கொடுத்துட்டார். இப்போ அவரோட கெரியர் எங்கேருந்து லாஸ் ஆச்சு சார்? ஏன்னா அஞ்சான் படம் எடுத்தார், அவரே தான் தயாரிச்சிருந்தாரு, அதில் பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு அளவுக்கு சொல்கிறாங்க. இல்லை, எப்பயுமே வந்து அவர் பார்த்தீங்கன்னா ரன்லாம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஏஎம் ரத்னத்துக்கு ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுத்த படம் சண்டைக்கோழி. சண்டைக்கோழியும் பெரிய வசூல். பார்ட் 2 கூட எடுத்தாங்க. பார்ட் 2 சரியாக பெருசாக போகல. அப்போ அவர் டைரக்டராக அவர் தொடர்ந்து வெற்றியாகவே போயிட்டுருக்காரு. அப்போ ப்ரொடியூசராக மாறினது பிறகு சில படம் பண்ணுறாரு. எல்லா படமுமே ஹிட்டு தான். சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும், கும்கியாக இருக்கட்டும், சில படங்களை வாங்கி இவர் வந்து ரிலீஸ் பண்ணார் அவருடைய பேனரில். ரஜினி முருகன் இதெல்லாம் பெரிய லாபம் கொடுத்த படம் தான். ஆனால் அந்த உத்தம வில்லன்கிறது வந்து அவருக்கு வந்து உண்மையிலே அவருக்கு வாழ்க்கையில் பெரிய வில்லனாக அமைஞ்ச படம் வந்து உத்தம வில்லன் தான். கமல்ஹாசனுக்கு ஒரு பெரிய ஸ்டாரு, பெரிய பட்ஜெட்டு, பெரிய சம்பளம், அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் முழுவதுமாக போகிறாரு. அந்த படம் பயங்கரமான லாஸ். சரி, அதுலேருந்து எந்திரிச்சு வரலான்னு அஞ்சான் பண்ணுறாரு. அஞ்சான் ஓன் ப்ரொடக்ஷன், அதுவும் வந்து பெரிய லாஸ் அந்த படம். இந்த 2 படத்துடைய நஷ்டம்ங்கிறது வந்து மொத்தமாக அவருக்கு மாட்டிக்கிடுச்சு. இப்போ ரீரிலீஸ்லையாவது எடுக்கலான்னு ட்ரை பண்ணாங்க, அதுவும் சரியாக ஓடலை. ஆமாம், அதுவும் பெருசாக போகல, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகல. ஓரளவுக்கு போச்சு, ஆனால் பெருசாக போகாட்டியும் கூட ஓரளவுக்கு போன படம் தான். பட் அதை காம்பன்சேட் பண்ண முடியாதுல்ல. அன்றைக்கி ஒரிஜினலாக பண்ணுறப்ப பாம்பேயில் போய் ஷூட் பண்ணி பெரிய பட்ஜெட்டில் பண்ணி அப்படிங்கும் போது அது ஃபினான்சியராக வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்த இடங்களில் வந்து லாக் ஆகிட்டார். டேரக்டராக பையாவாக இருக்கட்டும், ரன்னாக இருக்கட்டும், சண்டைக்கோழியாக இருக்கட்டும், பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டு ஆனந்தமாக இருக்கட்டும், அப்படி ஹிட் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு டேரக்டர் ப்ரொடியூசராகவும் வந்து இங்கே மாட்டுறாரு. உத்தம வில்லன், அஞ்சான் அப்படின்னு வரிசையாக அவருக்கு பேக் டு பேக் படம் வந்து லாஸ் வந்தது. என்னாச்சுன்னா ஃபினான்ஷியலாக பெரிய சிக்கல் வந்துருச்சு. அதில் வந்த சிக்கல் தான் இந்த மிச்ச மீதி உள்ள பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் 2025 அவர் தலைமறைவு ஆயிட்டாரு அப்படின்ற செய்திகள்லாம் வெளியாச்சுல. சரி, இந்த கடன் காரணமாக தான் தலைமறைவெல்லாம் ஆகல. அவர் வந்து நீங்கள் அங்கே தான் இருக்கிறாரு. தலைமறைவுனா எப்படி போக முடியும்? கடன் வாங்கியிருக்காரு, செக்கு கொடுத்துருக்காரு, கம்பெனி ரன் பண்ணுறாரு, அடுத்து தான் படம் பண்ண போகிறாரு. தலைமறைவுங்கிற செய்திலாம் அன்றைக்கி வந்த செய்திகள்லாம் தவறான செய்தி. தலைமறை போய் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். எல்லா நிகழ்ச்சிக்கு வராரு. கடன் இருக்குது, கடன் பிரச்சனைலாம் பெரிய சிக்கல் இருக்குது. அதுக்காக தலைமறைவெல்லாம் அவர் ஆகலை. லிங்குசாமி அவர்கள் தொடக்கம் பற்றி சொல்லுங்கள் சார். லிங்குசாமி அது ஆனந்தம் தான். ஒரு உதவி இயக்குனராக இருந்து பல போராட்டங்களுக்கு பிறகு முதல் படம் பண்ணுறாரு. ஆனந்தம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட். அந்த 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 டைமில்னா
ஃபேமிலி படமே இல்லை அந்த காலகட்டங்களில். ஒரு மாதிரி காமெடி படங்களாகவே போய்கிட்டு இருந்த, காமெடி காதல்ன்ற மாதிரி போயிட்டு இருந்த நேரத்தில் ஒரு ஃபேமிலி ட்ராமாங்கிறது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. முதல் படத்துலேயே ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க் வேணும். ஏன்னா கொஞ்சம் தப்புனா கூட படம் போர் ஆயிரும். எப்பவுமே சினிமா ஆடியன்ஸ் வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ள தான் சினிமா ஆடியன்ஸ். அவங்க தான் ரிப்பீட்டட் சினிமா ஆடியன்ஸு, ஃபியூஜ் சினிமா ஆடியன்ஸ் அவங்க தான். 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க ரொம்ப செலக்டடான படம், 40 வயசுக்கு மேலே ரொம்ப செலக்டடான படம் தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த ஆடியன்ஸை சுற்றி தான் படம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் முதல் படத்துலேயே ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. முதல் படத்துலேயே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட படம் பண்ணுறாரு. அந்த படம் வித் ஆக்ஷனோட பண்ணுறாரு. பெருசாக அந்த படம் பேசப்பட்ட படம், ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு டேரக்டராக இருக்கார். நான் உண்மையில் லிங்குசாமியை பார்க்குறப்ப ஒவ்வொரு படத்துக்கும் வேறு வேறு டைமென்ஷனில் பண்ணுறாரு. எப்பயுமே ஒரு படம் ஒரு பேட்டர்னில் ஒரு படம் பண்ணுறாங்க, அதே மாதிரி பண்ணுவாங்க. லிங்குசாமி முதல் படம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணுறாரு. அடுத்த படம் பார்த்தா ஒரு லவ் ஆக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு ஒரு ட்ராவலிங் படம் பையான்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு 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 அட்டென்ட் பண்ணுறாரு. அதுவே ஒரு கிரியேட்டருக்கு ஒரு பெரிய விஷயம், ஒரு சேலஞ்சு. ஒரே பேட்டர்னில் படம் பண்ணுறது வந்து அவங்களுக்கே போர் அடிச்சிடும். சில டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட ஸ்டைல் இதுதான். ஆனால் லிங்குசாமியோட படம் பார்க்குறப்ப ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வேறு வேறு பேட்டர்ன் இருக்கும், வேறு வேறு கலர் இருக்கும், வேறு வேறு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. நல்ல டேரக்டர் தான். பட் ப்ரொடியூசராக அவர் அந்த படங்கள் சொந்த படங்கள் பண்ணதை மாட்டினது தான் சிக்கலாயிடுச்சு. மொத்தமாக அவருடைய கேரியருக்கும் பெரிய ஒரு டைரக்ஷன் கேரியருக்குமே அது ஒரு பெரிய சிக்கலை கொண்டு விட்டுருச்சு. இப்போ அஞ்சான் படம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஓவரா ட்ரோல் ஆக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாங்களே சார், எதனால? இல்லை, அன்னைக்கு ட்ரோல் ஆக்கப்பட்டுச்சுன்னா அன்னைக்கு தான் சோஷியல் மீடியா வந்த புதுசு. அப்போ அந்த படத்தில் வச்ச சில டயலாக்ஸ் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட டயலாக்காக இருந்ததுனால அது ஒரு ட்ரோலாக மாற்றப்பட்டது. பட் படமும் ஒரு நல்ல படம் தான். ஒரு பெரிய அளவில் பொருட்செலவு எடுக்கப்பட்ட படம். சூர்யா ரொம்ப ஸ்டைலிஷாக காமிக்கப்பட்டோம். சில காட்சிகள் வந்து ரொம்ப அன்றைக்கி வந்து செயற்கைத்தனமாக அந்த படத்தில் சில காட்சிகள் இருந்துச்சு. அது பெருசாக அந்த காட்சியில் மட்டும் எடுத்து ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அதற்கு எல்லாமே அந்த பொருட்செலவுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாருன்றாங்க. இல்லை, எப்படி பொறுப்பேற்றுக்கிற முடியும்? அவர் ஒரு படம் பண்ணுறாரு, ஃபீல் பண்ணி தான் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் பண்ணுவாங்க. படம் ட்ரோல் ஆகும்னு யாராவது பண்ணுவாங்களா? அவருக்கு ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு கிரியேட்டருக்கும் ஆடியன்ஸுக்கும் வேவ்லென்த் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த படம் சக்ஸஸ். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் அப்படித்தான் அந்த வேவ்லென்த் கரெக்டாக சக்ஸஸ் ஆன படம் தான் சண்டைக்கோழி, ரன்னு. இந்த படங்கள்லாம் அவங்க இவருடைய யோசனைக்கும் அந்த ஆடியன்ஸோட யோசனைக்கும் கரெக்டாக வேவ்லென்த் கனெக்ட் ஆயிரும். இந்த படத்தில் ஏதோ சம் மிஸ்டேக் மிஸ்ஸிங். அப்போ அந்த படம் வந்து பெருசாக ஒருவேளை மக்கள் கொடுக்குற ஓவர் ஹைப்பாக இருக்குமா? இல்லை, ஹைப் இல்லை. அந்த படம் வந்து அந்த பாம்பே பேக்ட்ராப்பில், டான் பேக்ட்ராப்பில் நிறைய படங்கள் நம்ம பார்த்துட்டோம். பாஷாவில் வந்து நிறையா பார்த்ததுனால ஒரு பழைய பேட்டர்னாக இருந்தது ஒழிய அதனால் பெருசாக அதில் ஒட்டாமல் போயிடுச்சு. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.